ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி மஹி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனிப்பு குழிப்பணியாரம். ரொம்ப 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 சிம்பிளாக டேஸ்டியாக இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு இந்த குழிப்பணியாரம் ரொம்பவும் டேஸ்டியாக செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவை இட்லி மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழிப்பணியாரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப் இட்லி மாவுக்கு தேவையான அளவு சொல்கிறேன். 1 கப் கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வெல்லம், இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நான் இன்னைக்கு கருப்பெட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மண்டை வெல்லம், அப்புறம் வெள்ளை வெல்லம், கருப்பெட்டி, நல்ல வெல்லம், இந்த மாதிரி எந்த வெல்லம்னாலும் எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். ஏன்னா வெள்ளத்தில் மண், கல், தூசு ஏதாவது இருக்கும். அதை வடிக்கிறதுக்காக நம்ம இப்போ பாகு எடுத்து அதை மாவில் வடிச்சுக்க போகிறோம். இதுக்கு பதம்லாம் தேவைப்படாது. பாகுக்கு நல்ல கரையை விட்டு நம்ம எடுத்து அப்படியே வடிச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இது சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, நல்ல பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்மளோட இட்லி மாவில் நம்ம வடித்து எடுத்துப்போம். தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் பணியாரம் ரொம்ப சூப்பராக வரும். மாவு நல்ல நைஸாக பொசு பொசுன்னு அரைக்கப்பட்டிருந்தா நல்லா வரும். இப்போ நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போதும். ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் உப்பு இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2லிருந்து 3 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். இன்னும் அதிகமாக கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இந்த தேங்காயை நீங்கள் பூ இந்த மாதிரி துருவியும் சேர்க்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் வதக்கி அப்படியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட இட்லி பேட்டர் மாவில் வச்சு அழகான குழிப்பணியாரம் மாவு ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். வாங்க நம்ம குழிப்பணியாரம் வாத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரக்கல் வச்சுக்கிட்டு அதில் எல்லா கல்லிலும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். நான் இப்போ எல்லாத்துலும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து எல்லாத்திலும் சேர்த்துப்போம். ரொம்ப நிறச்சி சேர்த்துனா இந்த மாவு பொங்காது. ஏன்னா மாவோட அளவு தோசை மாவும் விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாகவே இருக்குது. அதனால ரொம்ப பொங்கி வராது. நீங்கள் மாவு கெட்டியாக சேர்த்தும் போது பாதி அளவுக்கு சேர்த்துப்போங்க. ஏன்னா வேக வேக மாவு நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வரும். இது ரொம்ப வராது. ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழிப்பணியாரம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கார குழிப்பணியாரம் செய்யும் போதும் மாவு நல்ல ஓரளவுக்கு தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாகவே இருந்தால் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக கெட்டியாக சேர்த்தா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறையும். இருந்தாலும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே சட்டுன்னு வெந்துடும். திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மேலே முறு முறு நல்ல மணமாக இருக்குது. அந்த நெய்யோட வாசம், தேங்காய் பூவோட வாசம், அடாடா. வெல்லத்தை சேர்த்து எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இனிப்பு குழிப்பணியாரம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. மீதம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்து எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குது.